ஒரு மெக்கானிக் தன்னுடைய ஒர்க் ஷாப்பை அடைக்க நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வருது. அந்த கார்ல உள்ளவர், ஆனா இந்த கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மெக்கானிக் சொல்றாரு, இது கடை அடைக்க நேரம், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், சாரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வண்டி ஓனர், ஐயோ நீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, என் ஒய்ஃபு பிரசவ வழியில் வீட்டில் இருக்கிறா, நான் அந்த காரை கொண்டு போய் தான் அவளை ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு மறுபடியும் அழுத்தமாக கேட்குறாரு. அந்த மெக்கானிக் டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காரை சர்வீஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு அந்த கார் ஓனர் பணம் கொடுக்குறாரு. அந்த மெக்கானிக், இல்லைங்க வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபை பாருங்கள், காசுலாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார். காலங்கள் கடந்து போகுது. ஒரு 20-25 வருடம் கழிச்சு அந்த மெக்கானிக் உடம்பு முடியாமல் போயிடுது. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது அவர்கிட்ட பணம் இல்லை. அவரோட மனைவி அங்கே இங்கே ஓடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த காசும் இல்லை. கடைசியாக போய் என்ன பண்ண தெரியாமல் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, என்ன பண்ண ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் அந்த அம்மா கூப்பிட்டு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு எந்த பணம் கொடுக்க வேணாம், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனைவிக்கு ஒன்றுமே புரியல, யார் பணம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஓனர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்க ஹஸ்பண்ட கடையை பூட்டும் போது நான் சர்வீஸ்காண்டி போனேன் என் காருக்கு. அவங்க காசே வாங்காமல் என்னை கார் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பிறந்ததான் இந்த பையன், இந்த டாக்டர். அவன் பேரில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதனால் அன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் தான் இந்த குழந்தையை காப்பாற்றினாரு. இன்னைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எங்கிட்ட வந்திருக்குது அப்படின்னு சொன்னார். நண்பர்களே, எல்லா நேரத்துலையும் பணம் உதவி பண்ணாது. நம்ம செய்ய நல்ல காரியங்கள் தான் நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உதவி செய்யும். அதை தொடர்ந்து செய்வோம்.